நம்மளுடைய முதலமைச்சருக்கு உங்களே என்னன்னு தெரியாது. ஆனா அவரை நமக்கு தெரியும். யார் முதலமைச்சர் கேட்டா பட்டுன்னு சொல்றேன், யாரு பிரதமர் கேட்டா சொல்லிடுவோம் இல்லையா, யார் ஜனாதிபதினு கேட்டா சொல்லுவோம், யார் கவர்னர் கேட்டா சொல்லுவோம். அவங்க யாருக்குமே நம்மளும் தெரியாது. இந்த நல்ல நாளிலும் அருமையான நம்முடைய ஆலயத்திற்கு ரெவரண்ட் சாம் சுதாகர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவரை நம்முடைய தூய தோமா ஆங்கிலிக்கன் திருச்சபையின் சார்பாக அவர்களை வருக வருக என்று வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த நல்ல நாளிலே அவர் மூலமாக அவருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்காக இந்த நல்ல நாளிலே ஆசீர்வதித்து அவர் தருவார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடியே தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. இப்ப நம்ம பாடினோம், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் என்று சொல்லி நம்முடைய அன்பை நாம் பாடல் மூலமாக வெளிப்படுத்தினோம். ஆனால் ஆண்டவரோ தம்முடைய அன்பை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்த ஆசீர்வாதங்களை நமக்கு மறைவாக வைத்திருக்கிறார் என்று இந்த அதிகாரம், இந்த வசனம் சொல்லுகிறது. எழுதி இருக்கிறபடியே தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு நிறைய சிந்திப்போம், திட்டம் பண்ணுவோம். ஆனா அந்த திட்டங்கள் அந்த காரியங்கள் எல்லாம் எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அது எப்ப நடக்க போகுதுன்னு தெரியவே தெரியாது. ஒருவேளை நாம் ஆசைப்பட்டிருக்கலாம், இல்லை ஆசைப்படாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சில காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு பொதுவாக பிள்ளைகள் படித்து விடுகிறார்கள், படித்து விட்ட பிற்பாடு வேலைக்கு போவார்கள். நான் வேலைக்கு போனால் இப்படி ஒரு கார் வாங்குவேன், இப்படி ஒரு வீடு வாங்குவேன், இப்படி ஒரு செல்போன் வாங்குவேன், இப்படி ஒரு லேப்டாப் வாங்குவேன், இதை வாங்குவேன், அப்படி அதை வாங்குவேன்னு சொல்லி அவர்கள் கற்பனை செய்வார்கள். அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு சொல்வார்கள், பெற்றோரிடத்தில் சொல்வார்கள். ஒரு காலகட்டம் வரும்பொழுது அதை செய்வதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு பலவிதமான முயற்சிகளையும் எடுப்பார்கள். ஆனால் ஆண்டவரோ நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மால் முயற்சி எடுக்க முடியாது. ஏனென்றால் அது என்னவென்று நமக்கே தெரியாது. அழகா சொல்றாரு, ஆயத்தம் பண்ணினவைகளை. ஆண்டவர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரு என்பதை நம்ம கண்ணுக்கு தெரியாதான். கண் காணவும் இல்லை, காதுல கேட்கவும் இல்லை. நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம்னா, ஒருவேளை பேராயர் சொன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு ஆலயம் கட்டுவாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு 25 வயசுல இப்படி ஒரு ஆலயத்தை கட்டுவாரு, தெரியாது. இங்க இப்படி ஒரு ஆராதனை நடக்கும், தெரியாது. அவர் பேராயராக மாறுவார், தெரியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவைகள் நம்முடைய கண்களுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது, காதுகளுக்கு கேட்காது. நம்முடைய இருதயத்துல நான் என்ன ஆக போறேன், ஒரு 25 வயசுக்கு முன்னாடியே நம்ம என்னை பார்த்து கேட்டிருந்தீங்கன்னா நீ என்ன ஆக போறேன்னு, எனக்கு என்ன ஆக போறேன்னு எனக்கே தெரியாது. நான் என்ன ஆக போறேன்னு எனக்கே தெரியாது. இன்னைக்கு வேணா சொல்லலாம் நான் ஊழியக்காரன் ஆயிட்டேன்னு சொல்லலாம். ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா ஐயோ ஊழியக்காரனா, வாழ்க்கையில நம்ம அதை மாத்திரம் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் செய்த ஊழியங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பாடுகள். நடந்தே போய் ரொம்ப தூரம் ஊழியம் செய்வாங்க, கிராமங்கள்ல போய் செய்வாங்க. அப்ப எந்த விதமான போக்குவரத்து இருக்காது, எந்த விதமான நல்ல உணவுகள் கிடைக்காது, போகிற இடங்களிலே நல்ல காணிக்கைகள் கிடைக்காது. ஆனா அவர்கள் ஊழியம் செய்தார்கள். இதையெல்லாம் பார்த்து பார்த்து நமக்கு என்ன தோணுச்சு, ஐயோ வாழ்க்கையில நம்ம ஊழியத்துக்கு மாத்திரம் வந்துடக்கூடாது, எவ்வளவு பாடு, எவ்வளவு கஷ்டம், இவ்வளவு இதெல்லாம் பட்டு தான் நம்ம வாழணுமா?
அப்படின்ற எண்ணம் கூட நமக்கு பல நேரங்களில் தோன்றிருக்கிறது. ஆனால் எதை வேண்டாம் என்று நாம் நினைத்தோமோ அதை தான் நம்முடைய கருத்திலே ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அன்பு கூறுகிறவர்கள். இன்றைக்கு நான் என்னுடைய செய்தி என்னன்னா, அன்பு கூறுகிறவர்கள் ஆண்டவர் செய்கிற ஆயத்தம் பண்ணின காரியங்கள் என்ன? கண் காணவில்லை என்று சொல்லிவிட்டார், காதுகள் கேட்கவில்லை என்று சொல்லிவிட்டார், அது மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றவில்லை, தோன்றாது என்றும் சொல்லிவிட்டார். அப்படி என்றால் கண்டிப்பாக அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது நம்முடைய கண்களுக்கும் புலப்படாது. இப்ப நான் சொன்னது போலவே 25 வருடங்களுக்கு முன்பது நான் ஊழியக்காரன் ஆவேனா என்று யோசித்து பார்த்தால் ஆயிருக்க முடியாது. ஆவேன் என்று எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட கண்களுக்கு புலப்படாத, காதுகளுக்கு கேட்கப்படாத, என் இருதயத்திலே கூட நினைவு கூற முடியாத காரியங்களை ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாய் அறிந்து கொள்வோம். சரி, அப்படின்னா அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை நான் வேகமாய் உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். முதலாவது, அதே 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன கொடுக்கிறார் பாருங்க. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். முதலாவது என்னது? முதல் காரியம் என்னன்னா, அவன் தேவனால அறியப்பட்டிருக்கிறான். நம்ம சொல்லுவோம், என்னை யாருக்குங்க தெரியும்? என்னை யாருக்குமே தெரியாது இல்லையா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிஷப் யாருக்குமே தெரியாது. இப்ப தெரியும். அவர் நிறைய யூடியூப்ல எல்லாம் பேசுறாரு, நிறைய இடங்களுக்கு போகிறார், வருகிறார், அதனால இப்ப தெரியும். ஆனா ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பதாக நான் கூட நேற்று ராத்திரி ஒரு ஊழியக்காரர் கூட பேசிட்டு வந்தோம் எங்க கார்ல வரும்போது. அப்ப நான் சொன்னேன், நான் என்ன யாருக்கு தெரிய போகுதுன்னு சொன்னேன். என்னப்பா அப்படி சொல்லிட்டேன், உன்னை தெரியாதா அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, தெரிந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கிறோம், மனிதன் பல நேரங்களிலே சிந்திக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் என்ன ஒரு பெரிய முதலமைச்சரா, நான் என்ன பெரிய நடிகனா, நான் பெரிய பிசினஸ் மேனா, நான் என்ன பெரிய ஊழியக்காரனா, என்னை யாருக்கு தெரிய போகுது, நான் என்ன ஒரு பெரிய பாடகனா, நான் ஒரு பெரிய செய்தியாளரா, இப்படி பல காரியங்களை யோசித்து நான் ஒன்றும் அதுல ரொம்ப பெரிய ஆள் இல்லை, உலகத்தில் தெரிகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, நான் எனக்கு யாரையுமே தெரியாது என்று குறைப்பட்டு கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கு தெரிஞ்சா தெரியலன்னா என்ன, நான் ஒண்ணு அறிஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வேதவசனம் அழகாய் சொல்லுங்க, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் யாரால் அறியப்பட்டிருக்கிறான்? ஒருவேளை இந்த நாட்டினுடைய முதலமைச்சருக்கு உங்களே என்னன்னு தெரியாது, ஆனா அவரை நமக்கு தெரியும். யார் முதலமைச்சர் கேட்டா பட்டுன்னு சொல்றேன், யார் பிரதமர் கேட்டா சொல்லிடுவோம் இல்லையா, யார் ஜனாதிபதினு கேட்டா சொல்லுவோம், யார் கவர்னர் கேட்டா சொல்லுவோம். அவங்க யாருக்குமே நம்மளும் தெரியாது. அதே நான் ஒரு நாள் திடீர்னு வழியில பார்த்துட்டு உங்களை நல்லா தெரியுமே அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதே ஜனாதிபதி, அதே முதலமைச்சர், அதே பிரதமர் நம்மளை பார்த்துட்டு ஒரு நாள் உங்களை நல்லா தெரியுமே அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் போன வாரத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். அது ஒரு நடிகர்னுடைய மகள் கல்யாணம். உண்மையிலே எனக்கு அங்கே யாரையுமே தெரியாது, எனக்கு யாருமே தெரியாது, அந்த குடும்பத்தை தவிர வேற யாருமே தெரியாது. ஆனா நம்மளை பார்க்கிறவங்க எல்லாம் நம்மளை பார்த்துட்டு, சார் உங்களை எங்கேயும் பார்த்துருக்கிறோமே, உங்களை எங்கேயும் பார்த்துருக்கிறோமே அப்படின்னு சொல்லும் போது உண்மையில அது ஒரு சந்தோஷமா இருக்கிறது. சரி, மனுஷன் சொல்லும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னா ஆண்டவரே நம்மளை பார்த்து சொல்றாரு. அன்பு கூறுகிறவர்களை இங்க சொல்றாரு, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். உலகத்தார் நம்மளை அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நமக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குதுன்னா, ஆனா கடவுளே நம்மை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னா அதை விட பாக்கியம் என்னங்க? இதைதான் நம்முடைய சிந்தனை ஒரு நாள் கூட இதை சிந்திச்சு பார்த்ததே இல்லை. நம்முடைய கண்கள் இதை கண்டதும் இல்லை, காதுகள் இதை கேட்கவும் இல்லை. யாராவது நம்மளை பார்த்து, ஏங்க உங்களை பத்தி ஆண்டவருக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லியிருக்கானா? நம்மளை பத்தி நம்ம மனைவிக்கே தெரியாது, நம்மளை பத்தி நம்ம சொந்தக்காரங்களுக்கே தெரியாது, கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு யாராவது சொன்னா, இல்ல அப்படி சொன்னாதான் நம்புவாங்களாம், யாரும் நம்ப மாட்டாங்க.
இல்லையா? ஆனால் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். நீங்க இந்த ஒரு சின்ன கிராமத்துல இருக்கலாம், சின்ன மூலையில இருக்கலாம், என்னை யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனா ஒருத்தருக்கு உங்களை தெரியும், அவன் தான் நம்மை படைத்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை அறிந்திருக்கிறார் என்று. ஏனென்றால் நீங்கள் அவரில் அன்பு கூறுகிறீர்கள், அவரோ உங்கள் அன்பின் நிமித்தமாய் உங்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜூலை மாதம் முதல் வாரத்திலே எங்களையும் இந்த காணிக்கையும் உடைய கரத்தில் தானே நாங்கள் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் உமக்கென்று சொல்லி அர்ப்பணித்து உம்மில் அன்பு கூர்ந்து உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறபடியினாலே சகலமும் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்களை இந்த மாதம் முழுக்க நீர் எங்களுக்காக செய்ய போவதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் உம்மை தேடி வந்த போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர் கொடுத்த அந்த காணிக்கையும் தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் தொடர்ந்து உண்மையிலே மகிழ்ந்து வாழ நீர் உதவி செய்ய வேண்டுமாய் பிதா குமாரன் தூய ஆவியின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய பிதாவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தூய ஆவியாகிய திரியேக தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து இந்த ஜூலை மாதம் முழுக்க தம்முடைய அன்பினாலே உங்களை கட்டி நீங்களும் அவருடைய அன்பினாலே இழுக்கப்பட்டு தொடர்ந்து அவரிலே வாழ தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.